வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிள்ளையானுடன் இணைந்து சதி செய்யும் கம்மன் பில நாட்டிற்கு பெரும் அச்சுறுத்தல் என்கிறது அனுர தரப்பு. மட்டக்களப்பில் தலை தூக்கும் வாள்வெட்டு வீடு புகுந்து தாக்கியதில் 2 படுகாயம். வடக்கில் சோதனை சாவடிகளில் திடீரென அகற்றப்பட்ட படையினர் மக்களை ஏமாற்றும் நடவடிக்கை என விமர்சனம். தையிட்டு விகாரை பிரச்சனையை தீர்ப்பது இலக்கு, அரசியல் செய்வதை நிறுத்த ஜனாதிபதி கோரிக்கை. இயேசுவின் சிலுவை மரணத்தை நினைவு கூறும் கிறிஸ்தவர்கள் சிலுவை பாதை நிகழ்வுகளில் பலர் பங்கேற்பு. டெல்லியில் ஜப்பான் தூதரக பெண்ணை பாலியல் துன்புறுத்தல் செய்த பல்கலைக்கழக பேராசிரியர் பணி நீக்கம் செய்வதாக பல்கலைக்கழகம் அறிவிப்பு. அமெரிக்காவுடனான பேச்சுக்களை பாராட்டிய மெக்டன் ரஷ்யாவுக்கு மேலும் அழுத்தம் பிரயோகிக்க ஜெலன்ஸ்கி கோரிக்கை. இனி விரிவான செய்திகள். பிவிதர்கல உரிமைய கட்சியின் தலைவருமான உதய கம்மன்பில பிள்ளையானுடன் இணைந்து நாட்டில் பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தலாம் என சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தெரிவித்திருந்தார். இவரது செயற்பாடுகளின் பின்னால் பாரியதொரு சதித்திட்டம் இருப்பதாக தாம் கருதுவதாகவும் மட்டக்களப்பில் வைத்து அவர் குறிப்பிட்டுள்ளார். திசைகாட்டி சின்னத்தில் மட்டக்களப்பு மாநகர சபை தேர்தலில் புளியந்தீவு வட்டாரத்தில் போட்டியிடும் முத்துலிங்கம் துதீஸ்வரன் மற்றும் நித்யானந்தன் நிருஸ்னி ஆகியோரின் தேர்தல் காரியாலயம் நேற்று திறக்கப்பட்டுள்ளது. இதன் பின்னர் கருத்து வெளியிட்ட கந்தசாமி பிரபு, கடந்த காலங்களில் உதய கம்மன்பில போன்றவர்கள் இனவாத ரீதியாக இந்த நாட்டை குழப்பும் செயற்பாடுகளை முன்னின்று செயற்பட்டவர்களில் முக்கியமானவராக இருப்பதாக சுட்டிக்காட்டினார். இன்று பிள்ளையானுடன் இணைந்து அவரது சட்டத்தரணியாக செயற்பட வந்திருப்பது என்பது ஒரு பெரிய சதித்திட்டத்தின் ஆரம்ப புள்ளியாக தாம் கருதுவதாக கந்தசாமி பிரபு சுட்டிக்காட்டியுள்ளார். இனிவரும் காலங்களில் இவர்கள் தொடர்பான பல தகவல்கள் வெளியிடப்படும் அதேவேளை மக்கள் அவர்களை அவதானித்துக் கொண்டிருக்கின்றனர் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இன்று இடம்பெறும் கைதுகள் இவர்களால் கடந்த காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட சில ஊழல்கள், கொலைகள், குற்றச்சாட்டுகள் போன்ற விடயங்கள் காரணமாக சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். எனவே எந்த ஒரு அரசியல் நோக்கத்துக்காகவும் இவர்கள் கைது செய்யப்படவில்லை எனவும் அவர்கள் கடந்த காலங்களில் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை எனவும் கந்தசாமி பிரபு குறிப்பிட்டுள்ளார். அவர்களது குற்றச்சாட்டுகள், ஊழல்கள் வெளிவந்த பின்னர் மீண்டும் அழுகுரலை காணக்கூடியதாக இருப்பதாக தெரிவித்த அவர், அரசாங்கம் தம்மை அரசியல் பழிவாங்கல் செய்வதாக அலறிக் கொண்டிருக்கின்றனர் எனவும் விமர்சித்துள்ளார். எனினும் பிள்ளையானின் கைது என்பது ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கை எனவும் இது தொடர்பான தகவல்கள் வெளிவரும் எனவும் கந்தசாமி பிரபு மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் மீண்டும் ஒரு யுத்தம் ஏற்பட அனுமதிக்கப் போவதில்லை என தெரிவித்த ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பாதுகாப்பு காரணத்திற்காக கையகப்படுத்தப்பட்டுள்ள காணிகளை மீளப்பெற்று அதன் உரிமையாளர்களிடம் ஒப்படைப்போம் என உறுதியளித்துள்ளார். யாழ்ப்பாணம் சங்கிலியன் பூங்காவில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அவர், திஸ்ஸவிகாரையை வைத்து அரசியல் செய்பவர்களை அதனை கைவிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். வடக்கை போன்று தெற்கிலும் யாழ்ப்பாணம் திஸ்ஸவிகாரையை வைத்து அரசியல் செய்வதாகவும் கூறியுள்ள ஜனாதிபதி அந்த அரசியலை கைவிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். அவ்வாறு அரசியல்வாதிகள் விகாரை பிரச்சினையிலிருந்து விலகுவார்களாக இருந்தால் தம்மால் அந்த பிரச்சினையை மிக இலகுவாக தீர்க்க முடியும் என அவர் கூறியுள்ளார். விகாரை காணி உரிமையாளர்கள், விகாரைக்குரிய விகாராதிபதி, நாகவிகாரை விகாராதிபதி ஆகியோர் இணைந்து பேசி அதற்கு ஒரு தீர்வினை பெற்றுக்கொள்ள முடியும் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் தொல்பொருள் எச்சங்கள் காணப்பட்டால் அது தமிழா, சிங்களமா, முஸ்லிமா, இந்துவா, பௌத்தமா என பார்க்காது அவை நாட்டின் தொல்லியல் மரபு, பண்பாடு என ஒரு நாட்டு மக்களாக சிந்திக்க வேண்டும் என அனுரகுமார் திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். எனினும் இனவாதிகள் அப்படி பார்ப்பதில்லை எனவும் அதனூடாக இனவாதத்தை தூண்ட முயல்கின்றனர் எனவும் கூறியுள்ள அவர், அப்படியான இனவாத குழுக்களை மக்கள் அடையாளம் கண்டு தோற்கடித்துள்ளார்கள் எனவும் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியும் இனியும் இனவாதம் நாட்டில் தோன்ற இடமளிக்க மாட்டாது என கூறியுள்ள ஜனாதிபதி, யாழ்ப்பாணத்தில் பல பாரம்பரிய கட்சிகள் இருக்கின்ற போதிலும் கடந்த பொதுத் தேர்தலில் அவற்றினை தவிர்த்து தமது கட்சியை சார்ந்த 3 மக்கள் தெரிவு செய்துள்ளார்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாண மக்கள் தம் மீது வைத்துள்ள நம்பிக்கையை வீணடிக்க மாட்டோம் எனவும் இனவாதிகளுக்கு அஞ்சி மக்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யாது இருக்க மாட்டோம் எனவும் கூறியுள்ள அனுரகுமார் திசாநாயக்க தேசிய ஒருமைப்பாட்டுக்காக என்றும் உழைப்போம் எனவும் தெரிவித்துள்ளார். இன்னொரு யுத்தம் நாட்டில் ஏற்பட அனுமதிக்கப் போவதில்லை என கூறியுள்ள ஜனாதிபதி, பாதுகாப்பு
பாதுகாப்பு காரணங்களுக்காக என காணிகள் தேவையில்லை எனவும் சுட்டிக்காட்டினார். மூடப்பட்ட வீதிகளையும் படிப்படியாக திறந்து மக்களின் பாவனைக்கு கையளிப்பதாகவும் வடக்கில் மட்டுமல்ல தெற்கிலும் மூடப்பட்டிருந்த வீதிகளை திறந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பான தகவல்களையும் வெளிப்படுத்துவோம் என கூறியுள்ள அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கத்திடம், காவல்துறையிடம், இராணுவத்திடம் கையளிக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை வெளிப்படுத்துவோம் என குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற தேர்தல்கள் மக்களை பிரித்துள்ள போதிலும் கடந்த பொது தேர்தலின் போது வடக்கு, கிழக்கு, தெற்கு, தமிழ், முஸ்லிம், சிங்கள மக்கள் என அனைவரும் ஒன்றுபட்டு வாக்களித்தனர் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். அப்படிப்பட்ட ஒன்றிணைந்த தேர்தல்களே வேண்டும் எனவும் மீள பிரிய மக்கள் பிரிந்து வாக்களிக்க வேண்டாம் எனவும் கூறியுள்ள அவர், தமிழ், சிங்கள, முஸ்லிம் மக்கள் என அனைவரும் ஒரு நாட்டு மக்களாக ஒன்றாக வாழ வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் வடமாகாணத்திற்கான விஜயம் நேற்று இடம்பெற்றிருந்த நிலையில் யாழ்ப்பாணத்திலிருந்து சோதனை சாவடிகளின் பயன்பாட்டிலிருந்து அகற்றப்பட்ட சம்பவம் பதிவாகியுள்ளது. மன்னார், யாழ்ப்பாணம் மாவட்டங்களில் உள்ளூராட்சி சபைகளில் போட்டியிடும் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெற்ற பரப்புரை கூட்டங்களில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கலந்து கொண்டார். இதற்காக ஏனையின் வீதி மற்றும் பூநகரி வீதிகளூடாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பயணம் மேற்கொண்ட நிலையில் அந்த வீதிகளில் அமைக்கப்பட்டுள்ள சோதனை சாவடிகளில் இருந்து பாதுகாப்பு தரப்பினர் அகற்றப்பட்டுள்ளனர். குறிப்பாக யாழ்ப்பாணம் ஏனையின் வீதியில் எழுதுமட்டுவால் சோதனை சாவடி மற்றும் பூநகரி வீதியில் சங்குப்பிட்டி பகுதியில் உள்ள சோதனை சாவடி எந்தவொரு பாதுகாப்பு தரப்பும் கடமைகளில் இருக்கவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் விஜயத்தின் போது மட்டும் சோதனை சாவடிகளில் பாதுகாப்பு தரப்பை அகற்றுவதன் மூலம் அரசாங்கம் மக்களை ஏமாற்றுகிறதா, அரசாங்கம் காவல்துறையால் ஏமாற்றப்படுகிறதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் குறிப்பிடுகின்றனர். அனுரகுமார திசாநாயக்க ஆட்சிக்கு வந்து சில மாதங்களுக்கு முன்னரும் இந்த சோதனை சாவடிகள் அகற்றப்பட்ட போதிலும் தற்போது மீண்டும் செயற்பட்டு வருகின்றமை தொடர்பாகவும் மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். ஜேசுபிரான் அனுபவித்த துன்பங்களையும் சிலுவை மரணத்தையும் நினைவுகூரும் பெரிய வெள்ளியை இலங்கை உள்பட உலக நாடுகளில் உள்ள கிறிஸ்தவர்கள் இன்று கடைபிடிக்கின்றனர். அந்த வகையில் தமிழர் தாயக பகுதிகள் உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள தேவாலயங்களில் இன்று சிலுவை பாதை யாத்திரை இடம்பெற்றுள்ளது. மனுக்குலத்தின் விடியலுக்காகவும் உலக மாந்தர்களின் மீட்புக்காகவும் அன்று கல்வாரியில் துன்பங்களை அனுபவித்து சிலுவை சாவினை ஏற்றுக்கொண்ட இயேசுபிரானின் திருப்பாடுகளின் வெள்ளியான இன்று தமிழர் தாயகம் உட்பட நாட்டில் உள்ள பல தேவாலயங்களில் சிலுவை பாதை நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டன. இந்த சிலுவை பாதை நிகழ்வுகளில் பிரதேசத்தில் உள்ள நூற்றுக்கணக்கான மக்கள் பங்கேற்றதுடன் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். அந்த வகையில் வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் மரியன்னை தேவாலயத்தில் இயேசு பிரானின் மறைந்த நாளான புனித வெள்ளி தினத்தை முன்னிட்டு விசேட கூட்டு திருப்பலி இடம்பெற்றுள்ளது. திருகோணமலை இதயபுரம் இருதய நகர தேவாலயத்தில் இன்று வெள்ளிக்கிழமை காலை சிலுவை பாதை இடம்பெற்றது. தேவாலயத்திலிருந்து ஆரம்பமான சிலுவை பாதை உள்வீதியூடாக பயணித்து மீண்டும் தேவாலயத்தை சென்றடைந்ததுடன் இதில் பல கிறிஸ்தவ மக்கள் பங்கேற்றிருந்தனர். இதேபோன்று கொழும்பு, நீர்கொழும்பு உட்பட கிறிஸ்தவர்கள் செறிந்து வாழும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் உள்ள தேவாலயங்களிலும் பெரிய வெள்ளியை முன்னிட்டு விசேட கூட்டு திருப்பலிகள் ஒப்புக் கொடுக்கப்பட்டுள்ளன. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான உண்மைகளை ஓரிரு தினங்களுக்குள் வெளிப்படுத்த வேண்டும் என ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசாட் பதியுதீன் வலியுறுத்தியுள்ளார். இதுவே மக்களின் எதிர்பார்ப்பாக காணப்படுவதாகவும் திருகோணமலை நிலாவளி பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தேர்தல் காலத்தில் அரசாங்கம் கூறியதை போன்று செயற்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் வலியுறுத்தியுள்ளார். அநியாயமாக கைதானவர்கள் விடுவிக்கப்பட்டு சரியான விமோசனம் கிடைக்க வேண்டும் என தாம் நம்புவதாகவும் அவர் கூறியுள்ளார். குச்சவெளி பிரதேசத்தில் ஒன்றுபட்டு ஒற்றுமையாக வாக்களித்தால் மக்கள் காங்கிரசின் ஊடாக அதிகளவான ஆசனங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என ரிசாட் பதியுதீன் நம்பிக்கை வெளியிட்டார். தமிழ் முஸ்லிம் மக்களின் ஒற்றுமை ஊடாக பிரதேச சபை ஆட்சியை அமைக்கலாம் எனவும் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் ரிசாட் பதியுதீன் மேலும் சுட்டிக்காட்டினார். மஹிந்த ராஜபக்ஷவின் ஆட்சி காலத்திலேயே கிழக்கு மாகாணத்தில் அதி உச்ச அபிவிருத்திகள் மேற்கொள்ளப்பட்டது என்பதை யாரும் மறுக்க முடியாது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். மூதூர் தொகுதிக்கான உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே அவர் இதனை கூறியுள்ளார்.
திருகோணமலை மாவட்டத்திற்கு பாரிய அபிவிருத்தி திட்டங்களை தமது அரசாங்கம் செய்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினரும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். எனினும் தற்போது அனைத்து அபிவிருத்திகளும் தடைப்பட்டுள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டினார். எதிர்காலத்தில் அமையும் தமது ஆட்சியில் திருகோணமலை மாவட்டத்தின் அபிவிருத்திக்கு முன்னுரிமை வழங்குவதாகவும் அவர் தெரிவித்தார். கிராமங்களை அபிவிருத்தி செய்கின்ற ஒரு தேர்தலை எதிர்கொண்டுள்ளதாக கூறியுள்ள நாமல் ராஜபக்ச ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பில் திறமையான நேர்மையான இளைஞர் யுவதிகளை களமிறக்கியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். எனவே கிராமத்துக்கு பொருத்தமான தலைவர்களை வாக்களித்து தெரிவு செய்யுமாறும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கேட்டுக் கொண்டுள்ளார். மட்டக்களப்பு வவுணதீவு பகுதியில் வாழ்வெட்டு குழு நடத்திய தாக்குதலில் பெண் ஒருவர் உட்பட 2 படுகாயமடைந்துள்ளனர். இந்த தாக்குதலை நடத்தியவர்களில் ஒருவரை சிறைப்பிடித்த பிரதேச மக்கள் அவரை காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளனர். வவுணதீவு கொத்தியாவல பிரதேசத்தில் 3 ஒந்துருளியில் சென்ற 6 பேர் கொண்ட கோபு அணி என்ற வாழ்வெட்டு குழுவினர் நேற்றிரவு வீடு ஒன்றில் உள்நுழைந்து தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்த தாக்குதலில் பெண்ணொருவர் உட்பட 2 படுகாயமடைந்ததுடன் வீட்டில் இருந்த பொருட்களையும் அடித்து சேதப்படுத்தியுள்ளனர். இதன்போது தாக்குதலை மேற்கொண்ட குழுவைச் சேர்ந்த சிறைச்சாலை உத்தியோகத்தர் ஒருவரை வீட்டில் இருந்தவர்கள் மடக்கி பிடித்து கட்டி வைத்துள்ளனர். எனினும் வாழ்வெட்டு குழுவினர் கட்டி வைத்த சிறைச்சாலை உத்தியோகத்தரை மீட்டுக் கொண்டு தாம் வந்த ஒந்துருளிகளை விட்டுவிட்டு அங்கிருந்து தப்பியோடியுள்ளனர். இதனையடுத்து தாக்குதலில் காயமடைந்தவர்களை மட்டு போதான வைத்தியசாலையில் அனுமதித்ததுடன் தாக்குதலை நடத்தியவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கையை முன்னெடுத்து வருவதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். மத்திய கிழக்கு நாடு ஒன்றில் சட்டவிரோத கசிப்பு விற்பனையில் ஈடுபட்டு வரும் ஒருவரே பணம் கொடுத்து இந்த வாழ்வெட்டு குழுவை இயக்கி வருவதாக கூறப்படுகின்றது. பணத்தை பெற்றுக்கொள்ளும் இந்த குழுவினர் தமக்கு வழங்கப்படும் கட்டளைகளின் பிரகாரம் பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வருவதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. அண்மையில் சட்டவிரோத கசிப்பு தயாரிப்பு தொடர்பாக காவல்துறைக்கு தகவல் வழங்கினார் என தெரிவித்து ஒருவரின் வீட்டிற்குள் புகுந்து இந்த குழுவினர் வாழ்வெட்டு தாக்குதலை நடத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னாரில் வாகனங்கள் பழுதுபார்க்கும் கடையொன்றில் தீயினால் முற்றாக எரிந்து நாசமாகியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக முருங்கன் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மன்னார் முருங்கன் காவல்துறை பிரிவிற்குட்பட்ட நானாட்டான் சுற்றுவட்டத்திற்கு அருகாமையில் அமைந்துள்ள வாகனங்களின் மின் இணைப்புகளை சரிபார்க்கும் கடையொன்றில் தீ பரவியுள்ளது. இந்த தீ காரணமாக கடைக்கு உள்ளே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த உந்துருளிகளும் முற்றாக எரிந்துள்ளதாக தெரிய வருகிறது. தேவாலயத்தில் பெரிய வியாழன் வழிபாடு நடைபெற்றுக் கொண்டிருந்த போது இந்த தீப்பரவல் ஏற்பட்டிருந்த நிலையில் அங்கிருந்த இளைஞர்கள் ஓடிச் சென்று தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளனர். எனினும் கடை முற்றாக எரிந்து நாசமாகியுள்ளதுடன் அதற்குள் உள்ள இயந்திர பொருட்களும் தீக்கிரையாகியுள்ளன. திடீர் மின்கசிவு காரணமாகவே தீப்பரவல் ஏற்பட்டுள்ளதாக முதல்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. ஜப்பான் தூதரக பெண் அதிகாரிக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்த குற்றச்சாட்டின் பேரில் டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மூத்த பேராசிரியர் ஒருவர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நீடிக்கும் நிலையில் தூதரக அதிகாரிக்கு நேர்ந்த இந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லி ஜேஎன்யூ பல்கலைக்கழகத்தில் நடந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு தொடர்பாக சில மாதங்களுக்கு முன்னர் ஜப்பான் தூதரக பெண் அதிகாரி பல்கலைக்கழகத்தின் சர்வதேச ஆய்வுகள் துறையில் பணியாற்றி வந்த மூத்த பேராசிரியர் ஸ்வரன் சிங்கை அணுகியுள்ளார். இதன்போது இந்த பேராசிரியரால் ஜப்பான் தூதரக பெண் அதிகாரி பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் ஜப்பான் திரும்பியதும் தமக்கு நேர்ந்த அநீதி குறித்து பெண் அதிகாரி முறையாக முறைப்பாடு செய்துள்ளார். இந்த முறைப்பாடு ஜப்பான் தூதரகத்தின் மூலம் வெளிவிவகார அமைச்சகம் மற்றும் ஜேஎன்யூ பல்கலைக்கழகத்தின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டது. பேராசிரியர் ஸ்வரன் சிங் மீது ஏற்கனவே இதுபோன்ற பல முறைப்பாடுகள் இருப்பதாக கூறப்பட்ட நிலையில் பல்கலைக்கழகத்தின் நிர்வாக குழு கூட்டத்தில் பல்கலைக்கழகத்தின் உள்ளக முறைப்பாட்டு குழு நடத்திய விசாரணையின் முடிவுகள் சமர்ப்பிக்கப்பட்டது. இதனையடுத்து பேராசிரியர் ஸ்வரன் சிங் பணி ஓய்வுக்கு 1 வருடம் முன்னதாகவே பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் அமெரிக்காவுடன் நடத்திய பேச்சுக்களை பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான் பாராட்டியுள்ளார். இந்த நிலையில் யுத்த நிறுத்தத்தை எட்டுவதற்கு ஐரோப்பாவுடன் ஓரணியாக செயற்படுவதற்கான அமெரிக்காவின் முயற்சியே இந்த பேச்சுக்கள் எடுத்துக்காட்டப்படுவதாகவும் அரசியல் விமர்சகர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். போர் நிறுத்த உடன்படிக்கையை எட்டும் வகையில் ரஷ்யாவுக்கு மேலதிக அழுத்தம் பிரயோகிப்பதற்காக அனைத்து நட்பு நாடுகளும் பாரிஸ் சந்திப்பில் பங்கேற்குமாறு உக்ரைன் ஜனாதிபதி வொலோடிமிர் ஜெலன்ஸ்கி அழைப்பு விடுத்திருந்தார். இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் விசேட பிரதிநிதி ஸ்டீவ் விட்கோப் மற்றும் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்கோ ரூபியோ ஆகியோரை பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான் சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பின் பின்னர் கருத்து வெளியிட்ட பிரான்ஸ் ஜனாதிபதி இது ஒரு முக்கியமான தருணம் என குறிப்பிட்டுள்ளார். அனைவருக்கும் அமைதி ஏற்பட
வேண்டும் என விரும்புவதாகவும் வலுவான மற்றும் நிலையான அமைதியே வேண்டும் எனவும் இமானுவேல் மேக்ரன் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் எவ்வாறான படிமுறைகளூடாக செல்வது என்பதே தற்போதுள்ள கேள்வி எனவும் பிரான்ஸ் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். உக்ரைன் ரஷ்ய போரை முடிவுக்கு கொண்டுவர டொனால்ட் ட்ரம்ப் அழுத்தம் கொடுத்து வருகின்ற போதிலும் இதுவரை அவரது முயற்சிகள் எதுவும் பலனளிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிள்ளையானுடன் இணைந்து சதி செய்யும் கம்மன் பில நாட்டிற்கு பெரும் அச்சுறுத்தல் என்கிறது அனுர தரப்பு. மட்டக்களப்பில் தலை தூக்கும் வாள்வெட்டு, வீடு புகுந்து தாக்கியதில் 2 படுகாயம். வடக்கில் சோதனை சாவடிகளில் திடீரென அகற்றப்பட்ட படையினர், மக்களை ஏமாற்றும் நடவடிக்கை என விமர்சனம். தையிட்டி விகாரை பிரச்சனையை தீர்ப்பது இலக்கு, அரசியல் செய்வதை நிறுத்த ஜனாதிபதி கோரிக்கை. இயேசுவின் சிலுவை மரணத்தை நினைவு கூறும் கிறிஸ்தவர்கள், சிலுவை பாதை நிகழ்வுகளில் பலர் பங்கேற்பு. டெல்லியில் ஜப்பான் தூதரக பெண்ணை பாலியல் துன்புறுத்தல் செய்த பல்கலைக்கழக பேராசிரியர் பணி நீக்கம் செய்வதாக பல்கலைக்கழகம் அறிவிப்பு. அமெரிக்காவுடனான பேச்சுக்களை பாராட்டிய மெக்டன், ரஷ்யாவுக்கு மேலும் அழுத்தம் பிரயோகிக்க ஜெலன்ஸ்கி கோரிக்கை. இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.